வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வரவேற்கிறேன். வருடம் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் கதை இது. யமன் நாட்டிலிருந்து மிகவும் சோகமான செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண் நர்ஸுடைய கதை. பெயர் நிமிஷா பிரியா. கேரளாவை சார்ந்த இந்த பெண். இந்த பெண்ணிற்கு யமன் நாட்டில் மரண தண்டனை கிடைத்தது. அங்க இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் உறுதிப்படுத்தியது. சுப்ரீம் கோர்ட் இதே மரண தண்டனையை கண்டினியூ செய்தார்கள், உறுதிப்படுத்தினார்கள். நிமிஷா கையில் இருந்த கடைசி ஆப்ஷன் அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்டின் மர்சி, அவருடைய மன்னிப்பு. இந்திய நாட்டை சார்ந்த பல்வேறு நபர்கள், இந்திய அரசாங்கம் அனைவருமே எதிர்பார்த்தது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இவருக்கு மர்சி கொடுத்து விடுவார், மன்னித்து விடுவார் என்று. ஆனால் இந்த வருடம் தொடங்கிய உடனேயே வெளிவந்த முதல் துக்கமான செய்தி, யமன் நாட்டின் பிரசிடென்ட்டும் அவரை மன்னிக்கவில்லை. யமன் நாட்டின் பிரசிடென்ட்டும் நிமிஷாவை மன்னிக்கவில்லை. இந்த மர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆனதற்கு பின்பு அடுத்த 30 நாட்களுக்குள் அந்த நாட்டின் முறைப்படி இவருக்கு அந்த மரண தண்டனையை கொடுத்து விடுவார்கள். அந்த நாட்டின் முறைப்படி நீங்க பார்த்தீர்கள்னா, மரண தண்டனை கிடைத்த நபரை குப்புற படுக்க வைத்து நேர எங்க இதயம் இருக்கிறதோ அதற்கு பின்னாடி முதுகில் சொட்டு கொள்வார்கள். அந்த முறை அந்த நாட்டில் இருக்கிறது. நிமிஷாவிற்கு கிடைத்த அந்த 30 நாட்களில் இப்போ ஏற்கனவே ஒரு 4-5 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு 20-25 நாட்களில் இந்த நாட்டு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, எப்படி நிமிஷாவை காப்பாற்றப் போகிறார்கள், அல்ல நிமிஷாவிற்கு இந்த மரண தண்டனை கிடைத்துவிடும். நிமிஷா கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆப்ஷன்ஸ்கள் என்ன, அனைத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஸ்டோரியை நான் கவர் செய்திருந்தேன். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் நிமிஷா பிரியாவிற்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்தியதற்கு பின்பு இந்த ஸ்டோரி எங்களுடைய சேனல்லையே இருக்கும். இன்னைக்கு எதற்கான கடைசி ஆப்ஷனும் முடிந்து விட்டது. நிமிஷா பிரியா மிடில் கிளாஸ், பாலக்காடு, கேரளாவை சார்ந்த இந்த பெண்மணி நர்சிங் படித்து கேரளாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவிற்கு வெளியிலையும் பல பெண்கள் போய் வேலையெல்லாம் பார்ப்பார்கள். அதே பாலக்காட்டை சார்ந்த டானி தாம்சன் என்கிற ஒரு நபர், ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன், அவருடன் நிமிஷாவிற்கு திருமணம் நடக்கிறது 2011ஆம் ஆண்டு. அதற்குள்ளேயே நிமிஷாவிற்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறது. யமன் நாட்டிலிருந்து நிமிஷாவிற்கு ஒரு ஆஃபர். இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ்கள் தேவை. உடனடியாக நிமிஷா தன்னுடைய கணவரிடம் போய் இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார். கணவருக்கும் பெரிதளவில் இங்கே பிஸ்னஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா நடக்கலை. சரி, உன்னுடைய கரியராவது நல்லா வரட்டும், போகலாம் அந்த நாட்டுக்கு, நானும் ஏதாச்சும் அங்கே ஏதோ ஒரு தொழில் பார்த்துக்கிறோம்னு போகிறாங்க, குழந்தைகளையும் கூட்டிகிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோனிக்கு சரியாக வேலையெல்லாம் அமையவில்லை. குழந்தைகளையும் வச்சுட்டு கணவரையும் பார்த்துட்டு வரக்கூடிய சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ண முடியாத ஒரு நிலை. இப்போ கணவர் மனைவி 2 பேருமே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, 2011ஆம் ஆண்டு இங்கே போகிறாங்க. 2014ஆம் ஆண்டு இவர்கள் முடிவெடுத்த விஷயம், சரி கணவரையும் குழந்தைகளையும் திருப்பி கேரளாவிற்கு அனுப்பிவிடலாம். ஒரு சில வருடங்கள் நான் இங்கே வேலை பார்த்துட்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுட்டு திரும்பி கேரளாவுக்கே வந்துடுறேன், அப்புறம் அங்கேயே நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். கணவரும் நிமிஷா சொன்ன விஷயங்களை நம்பி, சரி நீ இங்கே வேலை பாருமா, நான் குழந்தைகளை நான் பார்த்துக்கிறோம்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நிமிஷா இரவு பகல் பாராமல் அங்கே வேலை பார்த்தால் கூட அந்த அளவில் பணம் சம்பாதிக்க முடியவில்லை. நிமிஷாவுடனேயே வேலை பார்த்துட்டு வந்த இன்னொரு நபர் ஹனன், அவருடைய பேர். நிமிஷா ஒரு நாள் ஹனன்கிட்ட போய் ஒரு ஐடியாவை கூறியிருக்கு. இந்த மாதிரி உனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன் நம்ம தனியாக ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கக்கூடாது? இந்த கிளினிக் ஆரம்பித்தோம்னா நமக்கு போதுமான வருமானம் வரும். ஹனன் யமன் நாட்டு சிட்டிசன். ஹனனுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. சரி, எத்தனை நாட்களுக்கு தான் நானும் வேலை பார்க்குறது, சரி ஒரு பிஸ்னஸாகவே ஆரம்பிக்கலாம், பணம் நானும் இந்த பிஸ்னஸில் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ அந்த நாட்டு முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா
நிமிஷா பிரியா பேரில் இந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் ஆக, அந்த நாட்டு முறைப்படி UAE, அப்புறம் சவுதி அரேபியா, இந்த போன்ற பல்வேறு நாடுகளில் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த நாட்டு சிட்டிசன்ஸ்கள் பேரில் தான் ஹோட்டல், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அந்த நாட்டு சிட்டிசனால தான் அது தொடங்க முடியும். இல்லைன்னா யாராலையுமே அந்த பிஸ்னஸ் பார்க்க முடியாது. இப்போ இந்த குழப்பத்தில், ஏன்னா 50% நிமிஷா பணம் போட போகிறார், ஹனன் ஒரு 50%, பட் யார் பேரில் அந்த பிஸ்னஸ் இருக்கும்? இப்போ ஹனன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ ஆன் பேப்பர் யாரோ ஒரு நபர், யமன் நாட்டு சிட்டிசன், அவர் தன்னுடைய கணவராக நீ காட்டிட்டேன்னா உன் பேரில் இந்த பிஸ்னஸை எழுதிடலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. பட் அந்த தருணத்தில், ஏன்னா ஏற்கனவே டானி தாமஸ் நிமிஷாவுடைய கணவரும் அங்கே வேலை பார்த்த காரணத்தால் அங்கே அவருக்கும் ஒரு சில நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது டானி தாமஸ் அவருடைய நண்பரான தலத் மெஹந்தி என்கிற ஒரு நபரிடம் பேசுகிறார். தலத் மெஹந்தி நிமிஷாவுடைய கணவருடைய நண்பர். இந்த மாதிரி ஒரு சிக்கல், என்னுடைய மனைவி அங்கே புதிய பிஸ்னஸ், ஒரு கிளினிக் தொடங்குவதற்கு முயற்சி எடுத்துட்டுருக்கு. ஆன் பேப்பர் நீ என்னுடைய மனைவியோடைய கணவராக கையெழுத்து போட்டேன்னா போதும், பிஸ்னஸ் தொடங்கிடலாம். தலத் மெஹந்தி சரி நான் ஒத்துக்கிறேன், பட் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு லாபம் கிடைச்சா தானே நானும் வேலையை பார்ப்பேன். ஏன்னா இந்த நாட்டு ரூல் படி நான் பிடிபட்டேன்னா நான் சிறைக்கு போயிடுவேன், அது நான் பண்ண முடியாது. சரி, ஒரு அமௌண்ட் பேசியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கிளினிக்கில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பெர்சன்டேஜும் தலத் மெஹந்தி என்கிற இந்த நபருக்கு கொடுக்கும்படி கூறியிருக்கிறார்கள். எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு நிமிஷா, ஹனன் 2 பேருமே ஒரு கிளினிக்கை ஆரம்பிக்கிறார்கள். இவர்களுடைய நல்ல நேரம் அந்த கிளினிக் ஓஹோன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பணம் வருவதை பார்த்து தலத் மெஹந்திக்கு பண ஆசை. இப்போது பேசிய தொகையை விட எனக்கு அதிகமாக பணம் வேணும், பர்சன்டேஜ் அதிகமாக வேணும்னு தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடையில நீங்கள் பார்த்தீர்கள்னா தலத் மெஹந்தி நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டை, அதாவது எப்போது நீ இந்த நாட்டில் இந்த கிளினிக்கை நடத்துகிறையோ உன்னோட பாஸ்போர்ட் என்னட்டு தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அந்த கிளாஸில். சரி, பாஸ்போர்ட்டும் நிமிஷாவுடைய பாஸ்போர்ட்டும் தலத் மெஹந்தி கையில் தான் இருக்குது. பண ஆசை பிடிச்சி கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிமிஷாவை தன்னுடைய மனைவியாகவே பார்க்க பேச ஆரம்பிச்சிருக்கான் தலத் மெஹந்தி. நிமிஷாவுக்கு இதெல்லாம் பிடிக்கல. நிமிஷா தன்னுடைய கணவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்களில் போய் இதுதான் என்னுடைய மனைவின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஃபிசிக்கலாக எதுவும் என்ன பண்ணலை, பட் ஆன் பேப்பர் அந்த காகிதங்களை காட்டி என்னை மிரட்டி வர்றான், பணம் கேட்டுட்டு வர்றான். சரிம்மா, அப்போது உன்னால் முடியலைன்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடு. இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவில் வார் நடக்குது. யமன் நாட்டில் கிரக யுத், சிவில் வார் நடந்த உடனேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிமிஷாவால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சைகளை அதிகமாக பார்க்க முடியவில்லை. கிளினிக்கில் வேலை அதிகமாகுது. சரி, தப்பித்து வீட்டுக்கு போனால் கூட பாஸ்போர்ட் கையில் இல்லை. ஹனன் நிமிஷாவுடைய பார்ட்னர்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்லும்போது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, ஆன் பேப்பர் நீ வந்து அந்த நபருடைய மனைவியாக இருக்கிற, பாஸ்போர்ட் அந்த நபர் கையில் இருக்குது, கேரளா நீ போகணும்னு சொல்கிற, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த கிளினிக்கை நடத்திக்கிறேன், என்னால் முடிஞ்ச பண உதவியும் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், பட் பாஸ்போர்ட் இப்போ என்ன பண்ணுறது? இப்போ 2 பேருமே ஒரு நாள் முடிவெடுக்கிறாங்க. தலத் மெஹந்தி வீட்டில் தான் அந்த பாஸ்போர்ட் இருக்குது. 2வது தலத் மெஹந்திக்கு முடியலை. பல பேர் அந்த நபரை பார்க்க போயிட்டு வர்றாங்க. அந்த நபரை பார்த்துட்டு வரும்படி அந்த ஒரு ஐடியாவை வச்சு நம்ம போகலாம். அந்த வீட்டில் போய் பாஸ்போர்ட்டை தேடி எடுத்துகிட்டு வந்துடலாம், திருடி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி திருட முடியலைன்னா அந்த நபருக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிட்டோம்னா நம்ம அந்த வேலையை சுலபமாக பார்த்துடலாம்ங்கிற ஒரு ஐடியா பண்ணி போகிறாங்க 2 பேரும். ஹனன், நிமிஷா 2 பேருமே தலத் மெஹந்தியை பார்க்கும்போது அப்போ பல மெடிசன்ஸ்கள் போடும்படி இருந்திருக்கு. அப்போ தலத்து எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்காப்புல. அந்த இன்ஜெக்ஷனுக்கு பதிலாக மயக்க ஊசியை நிமிஷா போட்டு விடுறார். இவங்களுடைய கெட்ட நேரம், மயக்க ஊசியுடைய டோஸ் அதிகமாகிடுது. தலத் மெஹந்தி உயிர் பிரிந்திருது. அப்போ அவங்களுக்கு தெரியலை,
தலத் மெஹந்தி மயக்கத்தில் இருக்கிறாப்புலன்னு நினச்சி இவங்க வீட்டையெல்லாம் அலசி ஆராய்ந்து இந்த பாஸ்போர்ட்டை அடிச்சுட்டு வந்துடுறாங்க. தலத் மெஹந்தியுடைய மரணம் ஒரு சர்ச்சையாக வருது. உடனடியாக அத்தாரிட்டி போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யும்போது சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தபோது தான் இந்த மாதிரி ஹனன் மற்றும் நிமிஷா கடைசியாக வந்து போனது தெரிகிறது. உடனடியாக ஹனன் மற்றும் நிமிஷா 2 பேருமே கைது செய்து அதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்யும்போது அவர்கள் கொடுத்த பதில், அந்த நபரை கொல்லுவது எங்களுடைய நோக்கம் கிடையாது, நாங்கள் மயக்க ஊசி தான் போட்டிருந்தோம், டோசேஜ் ஹை ஆகி அந்த நபர் இறந்துட்டாரு. பட் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் என்னுடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருந்தாப்புல, என்னை இந்தியாவிற்கு போக விடலை, நான் பொய் பேசி தான் இந்த கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு பொய்யான சர்டிஃபிகேட், ஏன்னா உங்களுடைய ரூல் அந்த மாதிரி இருக்குது, என்னுடைய கணவர் ஒரு யமன் நாட்டை சார்ந்த நபராக இருந்தால் என்னால் அந்த கம்பெனி நடத்தி இருக்க முடியும், இல்லைன்னா நடத்தியிருக்க முடியாது, அதனால இந்த தவறை நான் செஞ்சுட்டு மன்னிச்சு விடுங்க. அங்கே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் நிமிஷா மற்றும் ஹனன் கொடுத்த எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அந்த நாட்டு முறைப்படி மரண தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் யமன் நாடும் ஒன்று. இந்த நாட்டில் அதிகபட்ச மரண தண்டனை கொடுக்கப்படும். அதை எக்ஸிக்யூட்டும் செய்வார்கள். எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கப்படாது. அது பணக்காரராக இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன குழந்தையாக இருந்தால் கூட, ஒரு டீனேஜர் 13-14 வயது சிறுவனாக இருந்தால் கூட அந்த நபருக்கு மரண தண்டனை என்றால் அது கொடுக்கப்படும். சரி, இப்போ இவர்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டும் இவர்களுக்கு எந்த விதமான மன்னிப்பையும் கொடுக்காமல் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை அப்படியே கண்டினியூ பண்ணுறார்கள். கடைசி ஆப்ஷன் பிரசிடென்ட், அந்த நாட்டு ஜனாதிபதி, அவர் கையில் அந்த மர்சி பெட்டிஷனை கொடுத்தால், அவர் மன்னித்து விட்டால் மன்னித்து விடலாம். இதற்கு இடையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கேரளாவில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் ஒரு சில என்ஜிஓ, இந்திய நாட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அந்த பெண் கொலை செய்வதற்காக கொலை செய்யவில்லை, இந்தியாவிற்கு திரும்பி வரணும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பெண்ணை சிக்க வைத்து அந்த பெண்ணிடம் பணத்தை பறித்து கொண்டிருக்கிறான், அதிலிருந்து தப்புவதற்காக அந்த பாஸ்போர்ட்டை திருட தான் அங்கே போனார்களே ஒழிய கொலை செய்வதற்கு போகவில்லை. ஏதோ டோஸ் ஹை ஆயிருச்சு, அதனால் அந்த நபர் இறந்து போனார். ஏற்கனவே அந்த நபருக்கு உடல்நிலை சரியாக வேற இல்லை. அதற்காக ஒரு பெண்ணிற்கு மரண தண்டனை என்பது ஒரு பெரிய விஷயம். இந்திய அரசாங்கமும் இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் எல்லாம் கூறியிருந்தார்கள். நேற்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான் நாடு நிமிஷாவை காப்பாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். நேற்று டெல்லி ஈரான் எம்பசியில் இந்த கேள்வி எடுத்து வைக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய தூதரகம், அங்கே இருக்கக்கூடிய அம்பாசிடர், நாங்கள் ஏன்னா யமன் நாட்டிற்கும் ஈரானுக்கும் ஒரு ஹோல்டு இருக்குது, ஈரான் என்ன கூறுகிறார்களோ யமன் நாடு அதை வந்து மேக்சிமம் ஏற்றுக்கொள்வார்கள், அது ஒரு வழி இருக்குது. பட் அதை தாண்டி இன்னொரு வழியும் இருக்குது. இப்போது நமிஷா பிரியா இவருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னொரு 25 நாட்கள் தான் இந்த பெண்ணுடைய கையில் இருக்குது. இந்த மாதம் ஜனவரி 30 இந்த எக்ஸிக்யூஷன் நடந்தது. பட் இந்த இடத்துல பிரசிடென்ட் ரஷத் அல் அல்மி இவருக்கும் மேலே இன்னொரு ஆப்ஷனும் நிமிஷா கையில் இருக்கு. அது என்ன? பிளட் மணின்னு கூறுவார்கள். அதாவது இஸ்லாமிய நாடுகளில், முக்கியமாக யுஏஇ, யமன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் அனைத்து ஆப்ஷன்ஸ்களுமே முடிந்ததற்கு பின்பு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மன்னித்து விட்டால் இந்த மரண தண்டனையை பிரட்டி போடலாம். எப்படி மன்னித்து விடுவார்கள்? பிளட் மணினா, சரி நான் மன்னித்து விடுறேன், ஆனால் மன்னிப்பதற்காக ஒரு தொகை. இது வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் தலத் மெஹந்தி, அதாவது உயிரிழந்த நபர், அவருடைய மனைவியுடன் தொடர்பில் இருக்கிறார்களா? ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்திய பண மதிப்புப்படி 1.5 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாய் அந்த பெண்மணி கேட்டிருக்கிறார். இந்த தொகையை நீங்கள் கட்டினீர்கள்னா நான் மன்னித்து விடுவேன். அப்படி இந்த செய்தி சரியாக இருந்து இந்த தொகையை இவர்கள் செலுத்துவதாக இருந்தால் அந்த பெண் சுப்ரீம் கோர்ட், அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு முன்பு போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்வார். இந்த மாதிரி இவ்வளோ பணம் நான்
வாங்கி, இந்த பிளட் மணியை வாங்கி இந்த பெண்ணை நான் மன்னித்து விடுகிறேன். அப்படி அது நடந்துருச்சுன்னா நிமிஷாவுடைய உயிர் காப்பாற்றப்படும். நிமிஷா திரும்பி இந்தியாவிற்கு வரலாம். நிமிஷாவுடைய குடும்பம் சேவ் நிமிஷா என்கிற ஒரு சோஷியல் மீடியா கேம்பெயினையும் தொடங்கி இருக்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் பார்த்தீர்கள்னா பல்வேறு நபர்கள் இந்த ஹேஷ்டாகை வைத்து நிமிஷாவுடைய படமெல்லாம் போட்டு நிமிஷாவை காப்பாற்றுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில என்ஜிஓக்களும் முன் வந்திருக்கிறார்கள். 2 கோடி என்ன எவ்வளோ பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஒரே முடிவு நிமிஷாவை எப்படியாவது காப்பாற்றணும் என்று. இப்போ நிமிஷாவுடைய உயிர் ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது. அந்த பெண் தலத் மெஹந்தியுடைய மனைவி. அடுத்த 25 நாட்களில் நிமிஷாவுடைய உயிர் பிழைக்குமா அல்ல நிமிஷாவை எக்ஸிக்யூட் செய்து விடுவார்களா என்கிற இந்த கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்யுங்கள். கீழே உங்களுடைய கருத்துக்களை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.